ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் நிறைய இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் யூகான் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிலபஸ் வைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து தமிழும் தொண்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது கவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன். சரி ரைட்டு, இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலான்ட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நான் வந்து அதுக்கு புத்தா புக் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் ரிவிஷனுக்கு வந்து நான் புத்தா புக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து புத்தா புக் எதுக்காகனா, ஸ்கூல் புக் ரிவிஷன் இருக்குல்ல, ஸ்கூல் புக் ரிவிஷனுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த புத்தா புக் வந்து மஸ்ட்டு நான் ரிவிஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அத்தனை ஸ்கூல் புக்கு ரிவிஷன் பண்ண முடியாது. இப்போ இது எப்படின்னா, இப்போ புத்தா புக்கை நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு டாபிக் வருது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு டாபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திப்பில் இணைக்குதுன்னா வல்லினம் மிகுடம் மிகாமடம் வருமா, அந்த வல்லிடம் மிகுடம் மிகாமடம் அது வந்துச்சுன்னா புக்கில் எங்கே இருக்குன்னு அவங்களே படாசன் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, நமக்கு அது எங்கே இருக்குன்னு வேட்ட ஷெட்டில் தெரியும். நம்ம புக்கையும் இந்த புத்தா புக்கையும் ஒரே டைமில் கம்பேர் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதனால் வரைக்கும் நம்ம எல்லோரும் அப்படி தான் படிச்சுட்ருக்கோம். சரி, நீங்கள் எல்லாம் எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போது நிறைய பேருக்கு இருக்க என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகேவா, நம்ம எல்லாமே ஒன்றுடாமல் கவர் பண்ணியாச்சு. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு எப்படி வந்து எல்லாம் மறக்குது? அது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. எப்படி மறக்குதுன்னா, ஒன்றே ஒன்று அப்படி தான். நீங்கள் வந்து அதை புரிஞ்சு படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஓகேவா, ஒன்று. இன்னொன்று, ஒரு ப்ரெஷர் பிடிச்சி படிச்சிருப்பீங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இதை முடிச்சே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் போட்டிருப்பீங்க. அப்படி போட்டு படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது மறக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா, அந்த டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கதை மாதிரி படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போட்டு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியவும் புரியாது. ரைட்டா? இப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போது நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்களேன். இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் வேணாம். இப்போ வந்து சரி, திருநெல்வேலி இந்த பாரதிதாசன் பற்றி எடுத்துக்கலாம். சரி, இப்போ பாரதிதாசன் பற்றி ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஓகேவா, இந்த பாரதிதாசன் எங்கே கவர் ஆகுங்கிறது இவங்களே தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்களா. இப்போது பாரதிதாசன் குடும்ப விளக்கில் வருவார். நம்ம 6th இன்பத்தமிழ் வருவாரா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பாரதிதாசன் 6th புக் எடுத்துக்கலாம். நமக்கு அதுதான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா நான் அதான் கொஞ்சம் கரெக்டாக வரும்ல. இங்கே பார்த்துக்கோங்க, இன்பத்தமிழ் வந்துருச்சா. இப்போ இன்பத்தமிழ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இது அப்படியே படிச்சுட்டு போவோம் இல்லையா. அது அப்படி படிக்கக்கூடாது. எப்படி அப்படின்னா, தமிழுக்கு அவன்தான் பேர். அந்த தமிழங்க இன்பத்தமிழ் உயிருக்கு நேர். ஓகேவா, அதை வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அங்கே ஞாபகம் இருக்கும். போட்டு டைம் இல்லை அப்படின்ட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறந்துடும். இப்போ நல்லா இருந்தால் இப்போ நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு, கடைசி டைமில் வந்து அது உங்களுக்கு வந்து மறந்தே போயிடும். அதனால் வந்து படிக்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சு படிங்க. இது எதுக்காக இருக்குங்கிறத யோசிச்சு படிங்க. நாம் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா நமக்கு வந்து படித்தது என்றைக்கும் மறக்காது. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு விஷயம் குழப்புது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பாடல் இருக்குல்ல, இப்போ இந்த பாடல் குழப்புது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி வச்சுருங்க. இப்போ ஏட்டெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் அப்படின்னு உங்களுக்கு அந்த லைன் மறக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி வச்சுருங்க. இது சொன்னது யார்? பாரதிதாசன். இது எங்கே இருக்குது? இன்பத்தமிழ் கல்வி. இது வந்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தல் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. சரியா? அதை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலத்து வரைக்கும் மறக்காது. ஏன்னா ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்றைக்குமே மறக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் மஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுங்க. புரியுதா? டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஆனால் நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுக்கலாம். டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு நோட் இருக்குல்ல, ஏதோ ஒரு நோட்டில் உடனே உங்களுக்கு குழப்பறது வந்து எழுதி பார்த்துருங்க. புரியுதா? ஏதோ ஒரு நோட்டை வந்து நீங்கள் குழப்புச்சுன்னா அந்த நோட்டில் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தாவும் உங்களுக்கு மறக்காது. இன்னொன்று ஒருத்தர் சொல்லி வச்சுருங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி குழப்புறதெல்லாம் ஒரு நோட்டில் போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் நிறையா குழப்புறது இருக்குது. நான் வெண்பாக்கெலாம் நிறையா குழப்பம். அதனால் குழப்புறது நிறைய வச்சுக்கோங்க. மொத்தம் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்னென்னா, நீங்கள் இப்போ படித்தது வந்து புரிஞ்சு படிக்கணும். 1. 2வது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது சொல்லிவிடுங்க. குழப்பற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுங்க. இன்னொன்று, அதை எழுதி பார்த்துருங்க. புரியுதா? எழுதி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு அது வந்து விஷுவலாக ஏதோ ஒரு வீடியோவில் வந்து விஷுவலாக பார்த்துருங்க. பாரதிதாசன் பற்றி விஷுவலாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அது மறக்காது. ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.